கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்கான தேவபலன் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:13 இப்படியாக சொல்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஆமன் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செங்கடல் போன்ற தடைகள் காணப்படலாம். எரிகோ போன்ற சுவர் எழுந்து நிற்கலாம். அதாவது வேலையில் தடைகள், ஊழியத்தில் தடைகள், குடும்ப ஆசீர்வாத தடைகள், எதிர்காலத்தை பற்றிய பயம் என்ற தடைகள் காணப்பட்டாலும் தடைகளை உடைக்கும் தேவன் இருக்கிறார் என்பதையும், அவர் முன்பாக நடக்கிறார், அவர் ராஜாவாக வழி நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும், அது நிமித்தம் தேவன் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வெளிப்புற வாழ்வில் பள்ளிகளிலும் சடங்குகளிலும் அதிக கவனம் செலுத்தினர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நீதியும் இரக்கமும் இல்லை. நாமும் கூட வெளிப்புறமாக தேவனுக்கு பிரியமாக நடிக்கிறோம். ஆனால் உள்ளான மனிதனோ தேவனுக்கு பிரியமாய் இல்லை, மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லை. அதாவது நாம் செய்ய வேண்டியது, மாற வேண்டியது வெளிப்புறமான வாழ்க்கையில் அல்ல, உள்ளான வாழ்க்கை முறையில் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிறார். நாம் நியாயமாக நடக்கிறோமா? நாம் இரக்கம் செய்வதை நேசிக்கிறோமா? நாம் தாழ்மையாய் நடக்கிறோமா? நாம் செய்து கொண்டு இருக்கிற பலிகள், காணிக்கைகள், பாடல்கள், துதி ஆராதனைகள் இவை அனைத்தும் நல்லதே. ஆனால் தேவன் முதலில் பார்க்கின்றது நம்முடைய இருதயத்தின் நினைவுகள். என் சகோதரரே, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் தடைகள் உடைக்கப்பட வேண்டுமானால், தேவன் செயல்பட வேண்டுமானால், அவர் எதிர்பார்ப்பது மனத்தாழ்மையே, நீதியாய் இரக்கத்தோடு தாழ்மையோடு வாழ்வதையே. வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் ராஜாதி ராஜாவாக நமக்கு முன்பாக நடந்து சென்று தடைகளை உடைத்து ராஜாவாக வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.